வணக்கம். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டை பாதிக்கிற மாதிரி பெரிய பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரம் என்னன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே 0.8% அப்பில் இருக்குது. இது எதனால பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து க்ரோத் பாத்தில் தான் இருக்கு. அதை எது தடுத்துன்னு பார்த்தீங்கன்னா 26,000ங்கிற பாயிண்ட் தான் தடுக்குது ரெசிஸ்டன்ஸ் லைன். அதை டச் பண்ணிட்டு மார்க்கெட் மறுபடியும் கீழே வருது. இது எப்போ வேணால் அதை பிரேக் பண்ணலாம். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பிரேக் பண்ணால் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு கோல்டு சில்வர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே இருக்குது. கோல்டு கன்சிடர் பண்ணலாம் லாங் டேர்முக்கு மட்டும். ஏன்னா நான் இப்போ 14,600 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதில் இப்போ குறைஞ்சதுன்னா திரும்பவும் அக்குமுலேட் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஆர்பிஐ புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது யாருக்கு அடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டோட புரோக்கர்ஸுக்கு தான் அடி. இந்த புரோக்கரேஜ் எக்ஸ்சேஞ்சு இவங்களுக்குலாம் வந்து பெருத்த பாதிப்பு. இதனால வந்து ஏஞ்சல் ஒன்று பிஎஸ்சி குரோ அந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்து கிட்டத்தட்ட 10% டவுன் ஆயிருக்குது இன்னைக்கு மட்டும். அப்படி என்னடா ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க்கிட்ட வாங்குற கடனுக்கு இனிமேல் வந்து 100% கொலட்ரல் கொடுக்கணும். கொலட்ரல்னா நம்ம வீடு வாங்குறப்ப வந்து வீட்டு பத்திரம் கொடுக்குறோம்ல கடன் வாங்குறதுக்கு அந்த மாதிரி. அப்புறம் வந்து புரோக்கர் வந்து எக்ஸ்சேஞ்சு கிட்ட கடன் வாங்குறப்ப 50% கொலட்ரல் கொடுக்கணும். அதில் வந்து 25% வந்து கேஷாகவே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டிருக்காங்க. மூணாவது முக்கியமான ரூல் பார்த்தீங்கன்னா, இப்போ 100 ரூபாய் அவங்க பிளட்ஜ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து 60 ரூபா தான் கொடுப்பாங்க. 40 ரூபாங்கிறது அவங்களுக்கு கிடைக்காது. அடுத்தது ப்ராப்பர்ட்டி ட்ரேடிங்க்கு வந்து பேங்கோட பணத்தை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ட்ரேடிங்னா அவங்க சொந்த அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்றது. அதுக்கு வந்து பேங்கோட பணத்தை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் போடுறாங்க. இது வந்து ஷார்ட் டேர்ம்ல இந்த ஸ்டாக்குக்கெல்லாம் நல்ல பெரிய அடி. அதுவும் இல்லாமல் உங்க ரிசல்ட்டை கூட பாதிக்கும். ஏன்னா அவங்களோட வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து அதிகமாகும். ஆனால் லாங் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட பணத்துக்கு சேஃப்பா, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதனால எஃப்என்டோ நிறைய பாதிக்கப்படலாம். எஃப்என்டோ பாதிக்கப்பட்டா நம்ம தான் ஈக்விட்டி இன்வெஸ்டர் ஆச்சு. முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் டெபிசிட் வந்து கிட்டத்தட்ட 34.7 பில்லியன் அமெரிக்கன் டாலரா அதிகமாகிருக்குது. இது வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்ப இன்னுமே அதிகமாகிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா வேற யாரு, இந்த தங்கம் வெள்ளி அதெல்லாம் ஏறிச்சுல, அதுதான் வந்து முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் டேட்டாவும் அதான் சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து 100 மில்லியன் அமெரிக்கன் டாலர். ஆனால் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுறது வந்து வெறும் 1 பில்லியன் தான். பார்த்துங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. சைனாக்காரன் இந்த அளவுக்கு நம்மள்ட்ட அவங்க ப்ராடக்ட்லாம் தள்ளுறாங்கிறத பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்தது இந்தியன் ரயில்வே வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசஞ்சரோட சேஃப்டிக்கு தான். அது எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2014லேருந்து 2018 வரைக்கும் அதுக்கான இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39,000 கோடியிலிருந்து இப்போ வந்து 1,17,000 கோடி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பார்த்துங்க. அப்போ நீங்கள் அதுக்கு சம்மந்தமான ஸ்டாக்லாம் எது எது இருக்குன்னு பார்த்து தேடி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் முக்கியமான ஒரு ஸ்டாக் வந்து ஹெச்பிஎல் இன்ஜினியரிங். வேற என்னென்ன ஸ்டாக் சம்மந்தமாக இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.